நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்புறம் என்ன இந்த பக்கம்? உங்க வீட்டுக்கு தான் போயிட்டு இருந்தேன். ஓ, ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. தோணுச்சு. என்ன தோணுச்சு? எப்படியும் இன்னைக்கு வேலை வெட்டி இல்லாம வீட்டுல தான் இருப்பீங்கன்னு மனசு சொல்லுச்சு. கிண்டலு. அப்படியும் சொல்லலாம், இல்லைன்னா நீங்க பாக்குற வேலையே வெட்டி வேலை தானும் சொல்லலாம். பாரு, ஒரு முடிவோட தான் கிளம்பிருக்க போல. ஆமா. என்ன பாக்குறீங்க? குட். இப்போதான் உன் முகத்துல ஒரு தெளிவு இருக்கு. தேங்க்ஸ். எதுக்கு? இந்த தெளிவுக்கு நீங்க தானே காரணம். ஓகே ஓகே. என்ன? ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. தேங்க் யூ. ஆனா ஒரே ஒரு மைனஸ். என்ன? கூலஸ் போட்டிருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். போட்டுக்கோங்க. ஏய், என்ன இது? என்னோட சின்ன கிஃப்ட். எனக்கு எதுக்கு இதெல்லாம்? தோணுச்சு. போட்டுக்க மாட்டீங்களா? எனக்காக ப்ளீஸ். இதெல்லாம் எனக்கு எதுக்கு? சரி. Have a seat. நைஸ். சினிமா ஸ்டார் மாதிரி இருக்கீங்க. இதெல்லாம் ஓவர் இல்ல உனக்கு? ஆக்சுவலி நான் உங்களை வேற விஷயமா பார்க்க வந்தேன். என்ன விஷயமா? அப்பா அம்மா அலைன்ஸ் பாக்குறாங்கன்னு சொன்னேன்ல. இதெல்லாம் மாப்பிள்ளைங்க போட்டோஸ். யார செலக்ட் பண்ணலான்னு நீங்களே சஜஷன் பண்ணுங்க ப்ளீஸ். உனக்கு பிடிச்ச ஆளை நீ தான் செலக்ட் பண்ணணும். என்ன? எனக்கு பிடிச்சது ஒரே ஒரு ஆள் தான். அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் வாழணும்னு தான் அவரையே தேடி வந்தேன். தப்பா பேசிட்டேனா? நோ. நீ இதை பத்தி காவியா கிட்ட டிஸ்கஸ் பண்ண. ஃபோன் பண்ண, எடுக்கல. நீங்க செலக்ட் பண்ணி சொல்ல மாட்டீங்களா? எனக்கு உங்களை மாதிரி ஒரு ஜென்யூன் பர்சன் தான் ஹஸ்பண்டா வரணும். ப்ளீஸ். இதுல ஏதாவது ஒரு போட்டோவை நீங்களே செலக்ட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் எப்படி? ஹலோ, எங்க இருக்கீங்க மாமா? நான் கொஞ்சம் வெளியில இருக்கேன். ஏதாவது முக்கியமான சோழில இருக்கீங்களா? தொந்தரவு செஞ்சுட்டனா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சொல்லு. இல்ல, மதியானம் வீட்டுக்கு சாப்பிட வரியாளா இல்லையான்னு கேட்க தான் கூப்பிட்டேன். அது என்ன மாமா, லேட் ஆகுமா? தெரியல, நீ சாப்பிட்டு. எனக்கு என்ன மாமா, வேலையா வெட்டியா? வெளிய போயிட்டு வரவ நீங்க, உங்க உடம்பு தானே முக்கியம். லேட் ஆகும்னா சொல்லுங்க, நான் சாப்பாடு கட்டி கொடுத்து விடுறேன். இல்ல இல்ல, அதெல்லாம் எதுவும் வேணாம். சரி சரி, பௌத்த காய போடாதிய. சரி, சீக்கிரம் வீட்டுக்கு வர ட்ரை பண்றேன். பக்கத்துல ஏதாவது கடைக்கண்ணி இருந்தா ஜூஸ் ஏதாவது வாங்கி குடிங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். வேலையெல்லாம் முடிஞ்சதும் அங்க எங்க நிக்காம நேரா வீட்டுக்கு வாங்க. அம்மா. சொல்லுங்கம்மா. நான் என் ஃப்ரெண்டோட பேசிட்டு இருக்கேன். சீக்கிரமா வந்துடுறேம்மா. வெனி, நான் அப்புறமா. கல்பனாவோட பேசிட்டு இருக்கீங்களா? சரி, நான் போனை வைக்கிறேன். காவ்யா, 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 நீ என் மேல வச்சிருக்கிற அன்பு நிஜமோன்னு மனசு அல்லாடுதுடா. ஆனா உன் நம்பிக்கை தப்பு. நான் உன்னை நேசிச்சதே இல்ல, அதான் உண்மை. இப்ப கூட உன்னை ரொம்ப காயப்படுத்துறேன்னு தான் மனசு துடிக்குது.
அது இறக்கம் மட்டும்தானே தவிர காதல் இல்ல. காவ்யா. சாரி, ஐம் சாரி. காயத்தை தொட்டியா? இல்ல, நீ ரொம்ப ரொம்ப அனத்திட்டேனா? ம், வலிக்குதா? ஏன் சிரிக்கிற? என்னை உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? இம்புட்டு பதற. ரோட்ல போற நாய்க்கு அடிபட்டாலே பதறோ நீ, அப்படித்தானே நானும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரோட்ல போற நாய்க்கு அடிபட்டாலே பதறோ நீ, அப்படித்தானே நானும். நான் உன்ன தெரியும். நான் உன்னை அம்புட்டு குடும்பப்படுத்திருக்கேன், சொல்லிருக்கியே. நான் செத்தா கூட தீராத பாவத்தை பண்ணிட்டேன், மன்னிச்சிடு. சத்தியமா நீ என்னை லவ் பண்றேன்னு நம்பிட்டேன். படிக்கல, அறிவு கம்மி, உன்ன மாதிரி யோசிக்க தெரியாது. யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பிடுவேன். சாரி. யார் சொன்னது? அம்மா. ஹாஸ்பிட்டல் போலாமா? வேணாம். ஏன்? எனக்கு உன் கூட சேர்ந்து வாழணுங்கிற ஆசை உசுருக்குள்ள கிடந்து துடிக்குது. இப்ப அது நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. சாகர வர உன் பக்கத்திலே இருந்து உன்னை பார்த்துக்கிட்டே சாகுறேன்னு. நம்பிராத காவ்யா, அதுக்கப்புறம் சாகுற வரைக்கும் குற்ற உணர்ச்சியோட தவிப்ப. வேண்டாம், நீ நீயாவே இருந்துரு. காவ்யா, காவ்யா, ஆ? என் நெத்திய தொட. எதுக்கு? தொடு. சரி, பிடிக்கலனா விடு. இப்படியே இருக்கணும்டி. இது நிஜம் இல்ல, உன் உறுதிய உடைக்க நடக்கிற விஷயம். வேண்டாம், சாவுக்கு பயந்தவன் பேசுற பேச்சு இது. இது வெறும் இறக்கம், அவ்வளவுதான். விட்டுடு. ஏன் யாருக்கும் தெரிய வேண்டாம்னு சொன்ன? வேணாம். ஏன்? சொன்னா கேளு. உன் முகம் ரொம்பவே மாறிடுச்சு. அது ஒண்ணும் இல்ல, வலிதான் தாங்க முடியல. சொல்றல்ல, ஹாஸ்பிட்டல் போலாம். வேணாண்டி, நான் ஏன் சொல்றேன்னு உனக்கே தெரியும்.
இப்போ இல்ல, அது கொஞ்ச நாள் ஆகணும், விடு. சரி, நான் வெளியில போறேன். என்னால இங்க இருக்க முடியல. சரி, போ. நான் சொல்றத கேளு. ஹாஸ்பிட்டலுக்கு வேணாம் காவ்யா. உன் கைய கூட. எதுக்கு? கூட குட்ரி. கோவமா? இல்லையே. சிரிக்க கூட மாட்டேங்கிற. இது ஒட்ட வச்ச சிரிப்புன்னு நல்லா தெரியுது. சரி, பரவாயில்ல, விடுங்க. அப்ப கோவம்தான். உங்க மேலையா? உங்க மேல நான் கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? அவர் தான் சொன்னாரு. அவரை மீறி நான் என்ன செய்ய முடியும்? இப்ப மட்டும் பேசுறீங்க. தப்பா ஒண்ணும் கேட்கலையே. என்கிட்ட பேச பிடிக்கலையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. பசிக்குது, நான் போய் சாப்பிடுறேன். ஏன் இங்கேயே சாப்பிட்டா என்ன? ஏன் என் ரூம்ல போய் சாப்பிட்டா என்ன? இல்ல, எப்பவுமே இங்க தானே சாப்பிடுவ. ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே. சொல்லு. நாம 2 பேரும் பேசிக்கவே வேண்டாம். நம்ம 2 பேருக்கும் அதான் நல்லது. நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேனா? வெள்ளந்தியா இருக்கீங்க. அப்ப நீ இனிமே என்கிட்ட பேச மாட்டியா? மாட்டேன். காவ்யா, என்ன அவ உன் கூட ஒட்டிட்டு பிறந்தாளா? பேசாம இருக்க முடியாது. அது அறிவு கட்டவளே, புள்ள தாச்சின்னு கூட பார்க்காம உன் புருஷன் உன்னை தூக்கி போட்டு அப்படி மிதிக்கிறா. அப்புறம் எப்படி உனக்கு அவ கூட பேசணும்னு தோணுது? ஒரே வீட்ல எப்படி அத்த மூஞ்ச திருப்பிட்டு இருக்கிறது? ஏன் அவ இருக்காளே, அப்படி உன்னால இருக்க முடியாதோ? என் குடும்பத்து நிம்மதி புறாவும் கலைச்சி போடணும்னு அவ இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சிருக்கா. காவியா ரொம்ப நல்லவ அத்த. ஹேய், அரைஞ்சு போடுவேன். விஷண்டி அவ. என்ன உன் புருஷகிட்ட சொல்லணுமா? இங்க பாரு, ஆஸ்பத்திரியில கலைக்க முடியாம போனத உன் புருஷன் அடி உதையிலே கலைச்சு போடுவான். என் வயித்துல வளர்ற குழந்தை மேல உங்களுக்கும் கோவமா அத்த? எனக்கு அது மேல ஆசையும் இல்ல, கோவமும் இல்ல. ஏன்னா உன் புருஷன் எப்ப என்ன முடிவெடுப்பான்னு யாருக்கு தெரியும்? பார்த்து நடந்துக்க. அவ கூட ஏதாவது பேசி உன் புள்ளைய தொலைச்சு போடாத, ஆம்பிட்டு தான் சொல்லுவேன்.
கல்பனாவோட பேசிட்டு இருக்கியலா? இவ டைரியில இருந்து ஒரு போட்டோவை எடுத்து அம்மா கிட்ட என்ன சொன்னீங்க? கல்பனா இருக்க வேண்டிய இடத்துல வேணியை கொண்டு வந்துட்டாங்கன்னு சொன்னியா இல்லையா? காலையில ஒரு செகண்ட் நான் லேட்டா போயிருந்தா கூட வேணியை உயிரோட பாத்துக்கவே முடியாது. வேணி, 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 நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வேணி, 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 வேணி. என்னடா பாட்டி, வேணி வேணிக்கு என்ன? ரூம்ல காணோம் பாட்டி. குளிக்க போயிருப்பா. பாத்ரூம்லயும் பாத்துட்டேன். என்னடா அது? மீனாட்சி, இங்க வாடி. மொட்டை மாடில கூட பாத்துட்டேன் பாட்டி. பதறாதடா, இங்கதான் எங்கேயாவது இருப்பா. என்னங்க அத்தை? டேய், நீ ஏன்டா இங்க நிக்கிற? அது அவன் வேணிய தேடிக்கிட்டு இருக்கிறான். ஓ ரூம்ல இருக்கிறாளா? இல்லையா அத்தை? ஏ, இவன் வேணிய காணோங்கிறான். என்னடா என்னாச்சு? அது வந்துமா. ஏ, நீ திவ்யா கிட்ட கேளு மீனாட்சி. அவதான் காலேஜுக்கு போயிட்டால அத்தை. சரி, அவ ரூம்ல இருக்காளான்னு பாத்துட்டு வரேன். என்ன அரவிந்த், ஆபீஸ் கிளம்பலையா? டேய், என்னடா பிரச்சனை? என்ன மீனாட்சி? வேணியை காணோங்க. என்ன சொல்ற நீ? இங்கதானே இருப்பா? இல்லடா, அவன் மொட்டை மாடி வரைக்கும் போய் தேடி பாத்துட்டானாமே. நான் வேணா அவ வீட்டுக்கு போய் பாத்துட்டு வரேனே. டேய், நீ அங்க போறது இருக்கட்டும். என்ன பிரச்சனைன்னு சொல்லு. மா, அது நான். அரவிந்த், என்னடா அது? நீ எதுக்கு சண்டை போட்ட? சண்டைலாம் எதுவும் இல்லப்பா. அப்ப சண்டை போடாம தான் வீட்டை விட்டு போனாளா? மா, என்ன அம்மா? நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இவர் தனி கொடுத்து போக சொன்னப்பவே சரின்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்கணும். நான் தான் செய்யாம விட்டுட்டேன். மீனாட்சி, இப்ப எதுக்கு அத பத்தி எல்லாம் பேசுற? இல்லங்க அத்தை, இவன் திருந்தவே மாட்டான். இவனும் நிம்மதியா இருக்க மாட்டான், நம்மளையும் நிம்மதியா இருக்க விட மாட்டான். மா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்கம்மா. அவ எல்லாத்தையுமே தப்பா புரிஞ்சுக்கிட்டா நான் என்னமா செய்ய முடியும்? நீ பேசாத, முதல்ல வெளியில போ. மீனாட்சி, இவனை போக சொல்றது தப்பு. நாம எல்லாரும் சேர்ந்து வெளியில போயிடலாம். இவன் மட்டும் இந்த வீட்லயே இருக்கட்டும். மா, அவ சொன்னதுல என்ன தப்பு? மா, வாங்கம்மா. மீனாட்சி, நம்ம போலாம். திவ்யாவுக்கு ஃபோன் பண்ணி இங்க வர வேண்டாம்னு சொல்லிடு. ராமநாதா, என்னடா முடிவு இது? இதாம்மா சரியான முடிவு. இல்லனா இவன் உருப்பட மாட்டான். வேணியோட சண்டை போட்டு நம்ம மண்டையை உடைப்பான். அப்ப ப்ளீஸ் பா. இருக்கிறது ஒத்த வாழ்க்கை தாண்டா. அதையும் இப்படி பஞ்சாயத்து பண்ணியே கழிச்சுனா நாங்க என்னடா பண்றது? அம்மா, இனிமே எதுவும் நடக்காம பாத்துக்கிறமா. எத்தனை தடவை இதையே சொல்வ? இனிமே நீ இதையே பேசிட்டு இருந்தேனா அந்த இனிமே எப்பதான் வரப்போகுது? மீனாட்சி, இப்படி பட்டுன்னு முடிவு எடுக்காதடி. இப்ப எல்லாரும் திடீர்னு எங்க வெளியில போறது? எங்கேயாவது போவோமா? இவன் ஆச்சு, உன் பொண்டாட்டியாச்சு. ரெண்டு பேரும் என்னமோ பண்ணிக்கிட்டோம். அப்பா, டேய், இவ்வளவு நேரம் ஆளுக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். ஏன் சண்டை? எதை வச்சு பிரச்சனைன்னு ஏதாவது சொல்றானா? ஐயோ, என்னாச்சு? சண்டையா? என்னத்த சொல்றிய? யாரோட சண்டை போட்டாக? என்ன மாமா, யார்கிட்டயாவது ஏதாவது பிரச்சனை பண்ணியலா? என்னமா சொல்ற? இவன் தான் ஏதோ பிரச்சனைனா? என்னது? ஏன் கூடயா? ஏமா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லையா? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. என்ன மாமா, ராத்திரி ஏதாவது கண்ணாகினா கண்டியலா? அப்புறம் உன்னை காணோன்னு சொல்லிட்டு இருந்தானே. நீங்க வேற, சாம்பு தீந்து போச்சு. இவங்க சாப்பிட வரும்போது வாங்கிட்டு வர சொல்லலான்னு போன போட்டேன். ஏதோ முக்கியமான சோலின்னு சொன்னாக. அத
நானே கடைக்கு போய் வாங்கியாந்த. வேணி, சொல்லுங்க அத்தை. உண்மையாவே உங்க 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லல்ல? சரியா இருக்கு அத்தை. எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல. சத்த நேரம் வீட்டுக்குள்ள இல்லனா இப்படியே எல்லாரும் மிரண்டு போவியே. சரி சரி, என் தப்புதான். இனிமே இப்படி எல்லாம் சொல்லாம கொல்லாம நான் எங்கேயும் வெளியே போக மாட்டேன். சரி மாமா, சட்டுன்னு கிளம்பிட வேணாம். குளிச்சிட்டு வந்துடுறேன், சாப்பிட்டு கிளம்புங்க. அரவிந்த், நீ ஏதோ பிரச்சனை என்ன? அவன் எதுவும் இல்லங்கிற? இல்லப்பா, நான் அவளை காணோன்னு. அவ கோச்சிட்டு போயிட்டா நீயே முடிவு பண்ணிட்டியா? ஆமா. என்ன ஆமா? அவ மொத்தமா மாறிட்டா, நீதான் மாறல. எனக்கு சந்தேகம் உண்மையிலதான் இருக்கு. இது வரைக்கும் நடந்த சண்டைக்கெல்லாம் காரணம் நீதான். நீ மட்டும்தான் நினைக்கிற. பார்த்து நடந்துக்க. மீனாட்சி, வா, சாப்பாடு எடுத்து வை.